சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லா ஆம்பளையும் வீட்டு வேலை செஞ்சா ஜிம்முக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க இது? காஃபி புடி. குட் மார்னிங். ஏங்க இந்த வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க? ஏன் பொண்டாட்டிக்காக நான் இந்த வேலை செய்ய கூடாதா? டைம் என்ன இப்போ? 7:45. என்னது 7:45? என்னங்க என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல? நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும். உன்னை எழுப்பி விட்டுருக்கலாம், ஆனா பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு. ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்தேன். அதான் பரவாயில்ல தூங்கட்டுமேன்னு விட்டேன். சரி, கொசுவெல்ல டேபிள் ஃபேன் எல்லாம் ஏது? அது ராத்திரி ஏற்கனவே ரொம்ப அசதியா வந்து படுத்தியா, அது மட்டும் இல்லாம கொசுக்கடி புழுக்கம் வேற, அதனால தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டமாக. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். சரி அதான் டக்குன்னு பைக் எடுத்துட்டு போய் இந்த கொசுவலை ஃபேன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த நேரத்துல கடலா திறந்திருந்ததா? கடலாம் முடிதான் இருந்துச்சு. ஆனா நம்ம ஏரியா தானே, கடை ஓனர் நம்மளுக்கு தெரிஞ்சவரு. அவருக்கு ஃபோன் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ண, அவர் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டாரு. எனக்காக எங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க? நானும் மிடில் கிளாஸ் பொண்ணு தானே. இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நான் தாண்டி தாங்க வந்திருக்கேன். எனக்கு இதுல எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆனதுல இருந்து இத்தனை நாள் நம்ம வாழ்க்கை சண்டையும் சச்சரவுமா போச்சு. இனிமே என் அழகு பொண்டாட்டியை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. சரி, நீ காஃபி குடிச்சிட்டு நீ ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும்னு சொன்னல, நீ ரெடியாவு. நான் அதுக்குள்ள டிஃபன்லாம் ரெடி பண்ணிடுறேன். இங்க பாருங்க. ஹலோ, குட் மார்னிங் மகா. நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். உன்னை இன்னும் காணோம் தான் கால் பண்ணேன். ஓனர் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் விஷயமா சீக்கிரமா வந்து வேலையெல்லாம் முடிக்க சொன்னாரு. ஆனா நான் நல்லா தூங்கிட்டேன்டி. இப்பதான் எழுந்தேன். நீ எப்படியோ கொஞ்சம் சமாளி. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடு. சரி, நீ கவலைப்படாத. டென்ஷன் ஆகாம கிளம்பி வா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வந்துடுறேன். பாத்தீங்களா, எல்லாம் லேட் ஆயிடுச்சு. விஜய் ஃபோன் பண்ணி ஏன் லேட்டுன்னு கேக்குறா. கொசுவலை கட்டி ஃபேன் எல்லாம் போட்டு நல்லா தூங்க வச்சிருக்கீங்க. என்ன எல்லாம் உங்களாலதான். இப்ப நான் கீழே போய் தண்ணி எடுக்கணும், டிஃபன் பண்ணணும், அப்புறம் ரெடி ஆகணும். போங்க. இரு, தண்ணி எல்லாம் நான் ஏற்கனவே புடிச்சு வச்சாச்சு. நீ காஃபியை குடிச்சிட்டு போய் ரெடியா வேண்டியதுதான் பாக்கி. தண்ணி எடுத்து வச்சிட்டீங்களா? எதுக்குங்க இந்த வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க? இங்கேயும் வேலை பார்த்துட்டு ஆபீஸ்லயும் வேலை பார்ப்பீங்களா? ஏன் நீ மட்டும் ஆபீஸ்க்கு போய் நான் படுத்து தூங்குவா போற?
நீயும் அங்க போய் வேலை தானே பார்க்க போற? எனக்கு ஒரு விஷயம் புரியல. பொம்பளைங்க மட்டும் தான் வீட்டு வேலையை செஞ்சுட்டு ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கணுமா? ஆம்பளைங்க எல்லாம் செய்யக்கூடாதா? நான் செய்வேன். அதுவும் என் செல்ல பொண்டாட்டிக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு சந்தோஷம் தான். சரி, காஃபியை குடிச்சிட்டு நீ போய் ரெடி ஆயிட்டு மட்டும் வா. நீ ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள டான்னு டிஃபன் ரெடி ஆயிடும். ஓகே?